ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அபார்ட்மெண்ட்டோட ஒரு டூர் தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம அபார்ட்மெண்ட்டோட லீசிங் ஆஃபீஸு. ஆ நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு வேற அபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம நம்ம அபார்ட்மெண்ட்க்கு மூவ் ஆன் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன கொஞ்சம் பாஸ்போர்ட்டு, அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுத்து அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ வீடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன மாரி வீடு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இந்த மாரி வீடுலாம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓகே எங்ககிட்ட இந்த மாடல்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்ப போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி இங்க எனக்கு இந்த மாரி வீடு வேணும். இந்த மாரி பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், டென்னு அந்த மாரி வேணும் அப்டின்னா, அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி டூரிஸ்ட் மாரி காமிப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் கார்ல கூட்டிட்டு போய் இந்த மாரி இருக்கு. இந்த மாரி வீடு, இந்த மாரி வியூல இருக்கு. உள்ள போயி உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா? அப்டி இருந்துச்சு அப்டின்னா, நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்டிங்கிற மாரி காமிப்பாங்க. வொர்ஸ்ட் கேஸ் நாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி இல்ல. நாங்க கேட்ட மாடல் அவைலபிலிட்டி இல்ல. அதனால எங்களுக்கு போக முடியாம போணுச்சு. ஸோ 10 டேஸ் கழிச்சு வாங்க. உங்களுக்கு ரெடியா இருக்கும் அப்டின்னாங்க. ஸோ நாங்க வந்தோம். திங்ஸ்லாம் பேக் பண்ணி நாங்க மூவ் ஆன் டைரக்ட்டாவே வீட்டுக்குள்ள போயிட்டோம். இப்டிதான் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ மட்டும் காமிச்சாங்க. இந்த மாதிரி அ உள்ள போனோன என்ட்ரன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடு மட்டும் காமிச்சாங்க வீடியோல. ஸோ நாங்க ஓகே அப்டின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபைனல் பண்ணிட்டு நாங்க வீடு மூவ் ஆன் பண்ணிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 டூ 1200 வீடு கிட்ட இருக்கு. சைட்ல பார்த்தீங்கன்னா, இது ஷெட்டு. ஸோ நமக்கு வேணும் அப்டின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு $40 பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஷெட் வாங்கிக்கிட்டோம் அப்டின்னா, நமக்கு இந்த பார்க்கிங் பிரச்சனையே இருக்காது. ஸோ டைரக்ட்டா நம்மளோட ஷெட் அது நமக்கான ஸ்பேஸ் தான். வந்தோமா, நம்ம பாட்டு நிப்பாட்னமான்னு இருக்கும். இல்ல அப்டின்னா, நம்ம ஒரு டைமும் பார்க்கிங் தேடிட்டே இருக்கணும். பிரைவேட் பார்க்கிங்கா இருக்கும்போது, யார் வேணாலும் நிப்பாட்டி இருப்பாங்க. இது நமக்கு செட்டான இடமா இருக்கும். நம்ம நிப்பாட்டி இருப்போம். பட் யாராவது இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நமக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிறனால, நாங்க ஷெட் வாங்கியிருக்கோம். ரெண்டலோட எக்ஸ்ட்ரா $40 பே பண்ற மாரி இருக்கும். சரி இவங்க கரெக்ட்டா அவைலபிலிட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வந்த ஃப்ரெண்ட் நம்ம நம்ம வீட்டுக்கும் ஒரு ஒரு 10, 15 வீடு தள்ளியே அவங்களுக்கு கிடைச்சுச்சு. நாங்க இருக்கிறது டென்னு. டென்னு அப்படின்னா, டபுள் பெட்ரூமு, சிங்கிள் ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இவங்க ஆல்ரெடி அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு டபுள் பெட்ரூம், டபுள் ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுவே அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதனால இப்ப கூட்டிட்டு போய் நம்ம இங்க கார வெளியிலேயே நம்ம நிப்பாட்டிட்டோம். கொஞ்சம் உள்ள இன்டீரியரா போற மாரி இருக்கனால உள்ள போக முடியாது. ஸோ நம்ம இங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம இப்ப வீட்டுக்கு உள்ள போய் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் கார்ல தான் வந்தோம். இப்போ இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இது உள்ள இன்டீரியரா இருக்கனால இதுக்குள்ள போக முடியாது அப்படின்றனால, நம்ம இப்படியே போய் பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்க காமிச்சிருக்க வீடு. ஆக்சுவலா இது மாடல் தான் காமிக்கிறாங்க. நம்ம மூவ் ஆன் பண்ற வீடு அவைலபிலிட்டி இல்ல இப்போதைக்கு. அவங்க கார்பெட்லாம் போடணும். கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ இதோட சேம் மாடல் தான் அப்படிங்கிற மாரி காமிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இந்த படிக்கட்டு நமக்கு மட்டும் தான். ஸோ அதனால இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம இதுல தேவையில்லாம வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்க இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, காமன் ஸ்டெப்ஸ். ஸோ 2 வீடுக்குமே 2 வீட்டுக்காரங்களுமே வர மாரி இருக்கும். ஸோ ஏதாவது இடையில இருக்கும். இடையில ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். நம்ம வரும்போது அவங்களும் வருவாங்க. நம்ம ஏதாவது வெயிட்டோட வருவோம். அவங்களும் வருவாங்க. அந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் ஆனா எப்பயாவது தான் நடக்கும். ரொம்ப ரேர் கேஸ் தான். ஆனா நமக்குன்னு தனியா இருந்தா நம்மளோட செடி வச்சுக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியிலயே வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வீட்டுக்குள்ள போயாச்சு. இது டபுள் பெட்ரூம், டபுள் ரெஸ்ட் ரூம், சிங்கிள் கிச்சன், ஹாலு, டைனிங் ஏரியா கொஞ்சம் தனியாவே குடுத்துருந்தாங்க. ஸோ ஹால்ல ஒரு ஃபேனு, 2 பெட்ரூம்லயும் 2 ஃபேன் இருந்துச்சு. அதையும் சொன்னாங்க. அண்ட் கிச்சன் பார்த்தா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்குங்கிற மாரி அந்த அக்கா கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. பட் இது நம்ம நம்ம கிச்சன விட இது கொஞ்சம் கிச்சன் கம்மியா தான் இருந்துச்சு. அது ஒரு ஸ்ட்ரக்சரோட அவைலபிலிட்டி மாரி தான் இருக்கும். இந்த வீடுக்கு இந்த ஸ்பேஸ்ல இவ்வளோ தான் வைக்க முடியுங்கிற மாரி அவங்க வச்சிருக்காங்க. அதனால இந்த வீடு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. அந்தந்த ஸ்பேஸுக்கு ஏத்த மாரி தான் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் டைனிங் ஏரியா ஆப்போசிட்ல பார்த்தது. இது ரூமு. ரூம் பக்கத்துல நல்லா கிளாசெட் சூப்பர் கிளாசெட். அது கிட்ஸ் ப்ளே ஏரியா மாரியே கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு.
இதுதான் கிளாசெட். கொஞ்சம் மேல திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நம்ம கீழ வந்து சூட்கேஸ் அந்த மாரிலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம். இல்ல எனக்கு மேல மட்டும் திங்ஸ் வச்சுக்கிறேன். கீழ ப்ளே ஏரியா மாரி யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும், யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஸியா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுதான் பாத் டப் பிளஸ் பக்கத்திலேயே டாய்லெட்டு. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரைவேட்டா இருந்துச்சு. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா 3மே ஒரே ரூமு. ஆ வா இது வாஷ் பேஷனா இருக்கட்டும், டாய்லெட்டா இருக்கட்டும், பாத் டப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பேஸா கொஞ்சம் தனியா இருந்துச்சு. பட் டாய்லெட்டுக்கு கீழயே கொஞ்சம் கபோர்ட் ஒர்க்லாம் குடுத்தாங்க. கொஞ்சம் திங்ஸ் டாய்லெட் ரெஸ்ட் ரூம்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஷ்யூ பேப்பரா இருக்கட்டும், லிக்விடா இருக்கட்டும், வாஷரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் வந்து கீழ வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அது கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் எவ்வளோதான் ஜென்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துட்டு போனாலும், நம்ம லேடீஸ் தான் வந்து ரொம்ப டீப்பா பார்ப்போம். இங்க திங்ஸ் வச்சுக்கலாம், இங்க இந்த திங்ஸ் வச்சுக்கலாமா? இது கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் அதோட இது இன்டீரியர் வந்து நமக்கு தானே தெரியும். நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்குக்காரவங்க. நம்ம வந்து தமிழ். இங்க வந்து மோஸ்ட்லி தெலுங்கு பீப்பிள்ஸ் ஒரு 10, 15 பேரு கிட்ட கொஞ்சம் நெறையாவே இருக்காங்க. 20 ஃபேமிலி கிட்ட இருக்காங்க. அதனால கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அ பாக்க, பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் மூவ் ஆன் பண்றாங்க இங்க. இது பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு பெட்ரூம். 2 பெட்ரூம் 2 பெட்ரூமே சேமா தான் இருந்துச்சு. இதுதான் பால்கனி வியூ. இதுவும் அழகா இருந்துச்சு. வெளில வந்து ஆப்போசிட்லயே மேல கீழலாம் வீடு. சைட்ல ஆமா. கொஞ்சம் மரம்லாம் இருந்துச்சு. இது எங்க போனாலும் இந்த இந்த கிரீனி வந்து இருந்துகிட்டே இருக்கும். பச்சை பசேல்னு இருக்க மாரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வின்டர்லேருந்து இப்ப சம்மர் கொஞ்சம் குளிர் மாறுறனால, இதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனுச்சுன்னா, இதுவுமே துரு துரு சூப்பரா இருக்கும் இதெல்லாம். பட் இந்த இ அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த மரம் அது வந்து கம்பல்சரிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த மாரி மரம் இருந்தே ஆகணும். இது ஏதாவது காஞ்சிருச்சு அப்டின்னா, இவங்க திரும்ப ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இது வந்து இருக்கும். இங்க இருக்குல இதுதான் காமன் ட்ராஷு. நம்ம தான் கொண்டு வந்து போடணும். அவங்க ஆல்ரெடி ஓல்டா இருந்த பழைய அபார்ட்மெண்ட்ல எப்படின்னா, அ அவங்களே ஆள் வந்து எடுத்துட்டு போவாங்க போல. இங்க வந்து நம்ம தான் கொண்டு வந்து போடணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நமக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்ப வெளில வரீங்களோ, அத கொண்டு வந்து போட்டுருங்கக்கா அப்படிங்கிற மாரி நாங்க சொல்லிட்டு விட்டோம். இதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் இங்க உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 1440. ஆ ரெண்ட் மட்டும். இது இல்லாம ட்ராஷ் இருக்கு, வாட்டர் இருக்கு, கேஸ் இருக்கு, அ ஈபி இருக்கு. இல்ல ஷெட் வேணும்னா ஷெட் இதோட அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு நம்ம ஊர் காசுக்கு அது ஒரு ரூ. 2,00,000 ரவுண்டா வந்துரும்னு நெனைக்கிறேன். ஆமா. பட் இனிஷியலா நம்ம வாங்க வேண்டிய கிராசரி ஐட்டம் அதெல்லாம் இருக்கு. ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் தேவைப்படும் போல. அண்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு அங்கேருந்து இங்க வரதுக்கு அதுக்கு ஒரு கேப் புடிச்சு அதெல்லாம் ஷிஃப்ட் பண்றது அது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அண்ட் இந்த இருக்க வீடு பக்கத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே பூல் இருக்கு, ஜிம் இருக்கு, ஃபிட்னஸ் சென்டர். இங்க வந்து ஃபிட்னஸ் சென்டர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் பக்கத்திலேயே லைப்ரரிலாம் இருக்கு. இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு அப்படிங்கிற மாரி இவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த மாரி யாரும் நெறையா இல்ல. நாங்க மட்டும் ஏதோ ஊர்லேருந்து தனியா வந்திருக்கிற மாரி இருக்கு. அதனால இங்க கொஞ்சம் இந்தியன்ஸ் அதிகமா இருக்கனால, அ கொஞ்சம் ஆளுங்கள பாக்க, பேச, ஹாய், பாய்ன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா, 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் உள்ள வீடு. அ சேம் டபுள் பெட்ரூமு. பார்த்தீங்கன்னா, பால்கனி கிடையாது. அந்த பால்கனில ஒரு ஸ்டோரேஜ் ரூம் பார்த்தோம் தெரியுமா? அதுவுமே கிடையாது. ஆனா வந்து இவங்க யோசிச்சது என்னன்னா, ம், கொஞ்சம் ஹைட்ல இருக்கனால காத்தெல்லாம் நெறையா இருக்கும். காத்து நெறையா இருக்கும். சன்லைட் நெறையா இருக்கும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிச்சாங்க. பட் அவங்க சைட்லருந்து அவங்க சொன்னாங்க. ஆனா எங்களெல்லாம் பொறுத்தவரைக்கும், "ஆம்மாடி 3 மாடி யார்றா ஏறுறது?" அப்படிங்கிற மாரி நமக்கு இருக்கும். நம்ம தான் அதிகமா யோசிக்கிறாங்க. திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தா 3 மாடிக்கு ஏத்தணும் அப்பா! அப்படின்னு இருக்கும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி இருந்துச்சு. இதுதான் பூல் அ வியூ. ஆனா இன்னும் சம்மர் கொஞ்சம் முழுசா வராதனால இன்னும் ஓப்பன் பண்ணல. மேபி இன்னும் ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்ல ஓப்பன் பண்ணிருவாங்க. இப்ப நாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, 10 டிகிரி தான் இருந்துச்சு. சரியான குளிரு.
இடையில வந்து சீசன் மாறிட்டே இருக்கு. இந்த இந்த வீக் இப்படிதான். நெக்ஸ்ட் வீக் எனக்கு கொஞ்சம் மாறிரும் அப்படிலாம் இல்ல. வீக்லி வெதர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி வந்துட்டாங்க. அப்ப நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறனால தான் நாங்க வந்து போனோம். ஆனா அவங்களோட காருங்கும்போது அது ஓப்பன் வியூல வேற இருக்கா, ரொம்ப காத்தா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் எனிவே நம்ம ஃப்ரெண்டுங்கும்போது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறனால பண்ணிட்டோம். இது சைடுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓன் ஹவுஸ் தான். இந்த சைடுல தெரியுறது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட். இது பக்கத்துல தான் லாண்ட்ரி ரூம் இருக்கு. நம்ம வந்து துணி துவைக்கணும் அப்டின்னா, இங்கே வீட்லேருந்து கொண்டு வந்து திங்ஸ போட்டுட்டு சி துணியெல்லாம் போட்டு அ ஃப வாஷிங்க்கு வந்து 30 டூ 40 மினிட்ஸ் ஆகும். ட்ரையருக்கு வந்து 1 ஹவர் ஆகும். ஸோ நம்ம வாஷிங் 40 மினிட்ஸ் முடிஞ்சோன நம்ம வந்து திரும்ப ட்ரையருக்கு மாத்தி வேற வேற மிஷின்ல ட்ரையருக்கு மாத்தி போடணும். அகைன் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு, திரும்பி வந்து திங்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ அவ்ளோ துணியையும் அள்ளிட்டு வீட்லேருந்து நம்ம வாஷர் ட்ரையர் ரூமுக்கு வரணும். திரும்ப முடிச்சுட்டு அங்கேருந்து இங்க அள்ளிட்டு போணும். ஸோ மோஸ்ட்லி கார்ல தான் வருவாங்க. வேணும் அப்டின்னா நம்ம வீட்லயே வேணா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வாஷர் ட்ரையர் ஏரியா வந்து நான் வந்து ஷூட் பண்ணல. அ நம்ம வந்து நமக்கு வந்து வீட்லயே வாங்கி வச்சாச்சு. அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. வேணும் அப்டின்னா நம்ம ஓனா வாங்கிக்கலாம். இல்ல ரெண்டல்ல வாங்கிக்கலாம். ம். இல்ல செகண்ட் ஹேண்ட்ஸ்ல கூட இருக்கும். அந்த மாரி நம்ம வாஷர் ட்ரையர் வந்து வாங்கிக்கலாம். Facebookல வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா, நெறைய செகண்ட் ஹேண்ட்ஸ் ஐட்டம் நெறைய இருக்கும். வாஷர் ட்ரையர் மட்டுமே இல்ல. நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ஸ்ல நெறைய கிடைக்கும். ஓகே காய்ஸ் நம்ம இன்னொரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். நான் அகைன் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு